இந்த வண்டிங்க சவுண்டு அப்புறம் இந்த ஹார்ன் சவுண்டு அதெல்லாம் எந்திரிச்சு இப்போ பீஸ்ஃபுல்லா இந்த பறவைகளோ இந்த பூச்சிகளோட சவுண்டை எந்திக்கிறது ரொம்ப காம் அண்ட் செரீனா ஃபீல் ஆச்சு. வெல்கம் டு மை எங்க ஊர் vlogல லாஸ்ட் எபிசோட். ஸோ நல்லா தூங்கி எழுந்ததுமே எங்க அம்மா வந்து சில திங்ஸ் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதனால பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அப்புறம் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சேன். பிகாஸ் இன்னைக்கு தான் வந்துட்டு எங்க கோவிலில் ஃபங்க்ஷன் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக கிளம்பிட்டேன். இது பாருங்களேன், இது பேர் தான் சந்துன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்துட்டு இந்த தெருவுலேருந்து அந்த தெருவோட போறதுக்கு இதெல்லாம் ஷார்ட் கட்டாக யூஸ் பண்ணுவோம். பார்த்தா போற வழியில் இந்த சப்போட்டா மரம் என் கண்ணில் பட்டுச்சு. சரின்னு போயிட்டு பறிக்கலாமா அப்படின்னு பார்த்துட்டு நான் எல்லாமே செம காயா இருந்துச்சு. சரி ஓகே, நாட் அவர் டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் ஆக்சுவலி வந்து கோவில் ஃபங்க்ஷனுக்கு லேட்டாக தான் வந்து போயிருந்தேன். நான் போகிறதுக்கு கூட எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப நேரமா இதுல இருந்து தப்பிக்கலாம்னு ஒளிஞ்சிட்டு இருந்தேன். நான் எப்படியும் மாட்டிக்கிட்டேன். அதனால என் மூஞ்சிலையும் பூசிட்டாங்க. இந்த ராமநவமி நாளன்னைக்கு இது ஒரு ரிச்சுவலா பண்ணுவாங்க. பையன் மாமன் பையன்லாம் வந்துட்டு அவங்க கேர்ள்ஸ் மேல வந்துட்டு மஞ்சள் தண்ணியை வந்து கலந்து ஊத்துறது. அது காலப்போக்கில் இந்த கிட்ஸ்லாம் இந்த மாதிரி கலர் பொடி பூசி விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் நான் டப்புன்னு பூஜை முடிஞ்ச உடனே அப்படியே எஸ் ஆயிட்டேன். பிகாஸ் இதுல மாட்டணும்னா நம்ம ட்ரெஸ்ல இருந்து மூஞ்சில இருந்து எல்லாமே பாரபட்சம் இல்லாம நான் செய்யணும். ஸோ அதனால நான் வந்துட்டேன். ஆனா இந்த ஜில்லுக்குட்டி ராசுக்குட்டி எல்லாம் பயங்கரமா விளையாடி பூஞ்சி பல்லெல்லாம் கலரா இருந்துச்சு. அப்புறம் நான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி எனக்கு வந்து மருதாணி வந்து வேணும், இந்த மாதிரி இலை பறிச்சு அரைச்சு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பறிச்சுட்டு வந்திருந்தாங்களா. அப்புறம் என்னோட பாட்டி இவங்க வந்துட்டு எனக்காக வந்து அரைச்சு கொடுத்தாங்க. ஊருக்கு வந்திருக்கோம், இதெல்லாம் அனுபவிக்கலன்னா எப்படி. அதுக்கப்புறம் அந்த அரைச்ச மருதாணியை கையிலையும் காலையும் வச்சிருந்தேன். அந்த ஸ்மெல்லே செம்மையா இருந்துச்சு. என் கையெல்லாம் ஃபுல்லா மருதாணியா இருந்ததுனால எங்க பாட்டியை வந்து எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. இதாங்க நம்ம சிட்டி லைஃபுக்கும் ஊர் லைஃபுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். இந்த ரா லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் மிஸ் ஆகும். அப்புறம் ஃபியூ ஹவர்ஸ் கழிச்சு நான் அதை வாஷ் பண்ணிட்டேன். செம்ம பிரிட்டியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ராசு குட்டியும் ஜில்லு குட்டியும் எனக்காக இந்த மாதிரி செம்ம ஸ்பெஷல் மீல்ஸ்லாம் சமைச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க பாருங்க. அவங்க வளர்த்துருந்த இந்த வாழை மரத்துல வாழைப்பூ வந்து அதை வந்து எப்படியாவது பறிக்கணும்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ண வச்சாங்க. நானும் கொஞ்சம் அட்வென்ச்சரஸான பர்சன்ன்றதுனால எல்லாமே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல ஸ்டூல் போட்டு ஏறி பார்த்தேன், எட்டவே இல்லை. சரி அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ஏணி கொண்டு வந்து அதை போட்டு பார்த்தோம். அதுவும் போட்டு எடுக்கவும் முடியல. அப்புறம் ஃபைனலாக இந்த பெரிய ஒரு ஸ்டூல் இருந்துச்சா அதை போட்டு ஏறி அப்புறம் அந்த வாழைப்பூவை சக்சஸ்ஃபுல்லா வந்து வெட்டி எடுத்துட்டேன் கைஸ். டாஸ்க் கம்ப்ளீட்டட். செம்ம பெருமையா இருந்துச்சு எனக்கே. இந்த வேலைகள்ல டைம் எப்படி போச்சுன்னே தெரியல. அதுக்குள்ள ஈவினிங்கே வந்துருச்சு. நாங்க கிளம்ப வேண்டிய நேரமும் வந்துருச்சு. சரி கிளம்புறதுக்கு முன்னாடி மாடிக்கு போய் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்க போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு காத்து வாங்கிட்டு இருந்தேன் கைஸ். செம்ம காம் அண்ட் ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. கொஞ்ச நாள் தான் இருக்க முடிஞ்சது இந்த வாட்டி. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப ஃபுல்ஃபில்டா ஃபீல் ஆச்சு. உங்களுக்கும் இந்த வில்லேஜ் லைஃப் vlogலாம் பிடிச்சிருந்துச்சா என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. எங்க பஸ் வரதுக்கு இன்னும் டைம் இருந்ததால நாங்க போய் எங்க ஆண்டி வீட்டுல வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தோம். நான் சும்மா அப்படியே இந்த வீட்டுல இருக்கிறதெல்லாம் வீடியோஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அவங்க சொன்னாங்க இங்க வந்து சில பூனைக்குட்டிலாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால போய் பார்க்கலான்னு போனா இவன் என்னடானா வாமா மின்னல்ன்ற மாதிரி ஓடிட்டான். சரி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க இந்த மாங்காய் மரம் லைம் மரம்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் என் கண்ணுக்கு இந்த அழகான ஒரு லைமும் மாட்டுச்சா அதை அப்படியே வந்து கேட்டு பறிச்சு எடுத்துக்கிட்டேன் எனக்காக. அப்புறம் அப்படியே வந்து எங்க பஸ்ஸும் வந்துருச்சு. அதை அப்படியே பிடிச்சி நானும் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன், சென்னைக்கு கிளம்பிட்டேன். அண்ட் பஸ்ல வந்து இந்த கியூட்டிஸை மீட் பண்ண அவங்க என்னோட ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். சந்தோஷத்துல எனக்கு கண்ணே கலங்கிடுச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். பிகாஸ் நான் பண்றது ஏதோ 4 பேருக்கு ரீச் ஆகுதுன்றதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தட்ஸ் ஹவ் இட் வென்ட். இத்துடன் இந்த எங்க ஊர் vlog சீரிஸ் நிறைவடைகிறது.